செய்திருக்கணும் உங்களுக்கு வடிவா தெரியுதோ நேரெல்லாம் சூப்பராக இருக்கு. அந்த இடத்துக்கு திருப்பி வந்துருக்கிறோம் லைட் ஷோ பார்க்க. நேற்று இதுக்கு வந்து நாங்கள் லைட் ஷோ 7 மணிக்கு துவங்கணும்னு சொன்னோம். करोड़ों साल पहले ब्रह्मांड का निर्माण हुआ, जिसमें एक छोटा सा बिंदु था, हमारे पास होता। आदि मानव से शुरू हुए मानव भटकता गया और ऐसे भटकते हुए मानव हमारे युग में 19वीं सदी में ऐसी सारी दुनिया जानती है और उजागर करें सात तीर्थ में। बाबा की प्रेम और करुणा से भरी हुई कहानियां यहाँ आपके सामने साकार होंगी। भारत के एक पहलुओं में से एक है हमारे भारत के ऐतिहासिक मंदिर। उत्तर से हमारे भक्ति का प्रतीक है। आइए इस तीर्थ यात्रा में कई प्राचीन मंदिर हमारे इतिहास का अभिन्न अंग है भारतीय संस्कृति के 2 महान अध्याय। एक अत्यंत रोमांचकारी प्रसंग लंका दहन का अनुभव आपको मिलेगा साक्षात हनुमान जी के साथ। हिलती हुई कुर्सियों में बैठकर आप उड़ते हुए पहुंचेंगे रावण की लंका में और देखेंगे हनुमान जी और रावण பாபா அம்மாயே வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி காசு பெரியாக்களை காசு சின்ன பிள்ளைகளுக்கு சாக்லேட்டுகள் கொடுக்குறேன். உண்மையிலே அது நல்லா இருக்குது, பார்க்க நேச்சுரலாக இருக்குது. ப்ளம்ஸ்களே இங்கே இருக்கணும். இங்கே இது தான் விளைகிறது. அதனால் கூடுதலாக எல்லோரும் இந்த வாங்கிட்டு போகிற மாதிரி இல்லை இதுக்கு பத்த பாபா கோயிலுக்கு வாராக்கள் இங்கே வேண்டிட்டு போயிடும். லீவாக இருக்குமோ தெரியல. உங்களுக்கு இதெல்லாம் வேண்டிட்டு போ கிலோ காணாது. கிரேப்ஸாக குவிச்சு வச்சிருக்கணும். கிரேப்ஸ் எல்லாம் குவிச்சு வச்சிருக்கணுங்க எல்லா கடையிலையும். இன்றைக்கு இட்லி சாப்பிட போகிறேன். கொஞ்சம் இப்போ தான் வயிறு கொஞ்சம் சோமாக இருக்குது. இட்லி சாப்பிட பார்ப்போம்னு இட்லி எடுத்துருக்குறோம். அதை பயந்து சாப்பிட்றோம். பார்ப்போம். இல்லைப்பா பூ மாதிரி இருக்குமே.
என்னம்மா சொல்கிறேன், இந்த இட்லி அவ்வளோ ஒரு சொப்டான இட்லியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல பசி. நான் பயந்து தான் சாப்பிட்றேன். பாப்போம் பாபா எல்லாம் சுகமாக்குவே. நாளைக்கு நடப்புறது ஆரந்த நாராயணன். போக மட்டும் அக்கா இங்கே பானிபூரி இருக்கு அவங்கள்ட்ட. பானிபூரி சாப்பிடலே இந்த கவலையை. இந்த பானிபூரி செய்த வெளியோ தெரியல. காதியில் பானிபூரி அங்கேருந்து இங்கே வரைக்கும் அனுபவிக்கிறா பானிபூரியால். அதான் இந்த பானிபூரி நாங்கள் ஒன்றெண்டாலும் டேஸ்ட் பண்ணிக்கலாம். நானும் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். இல்லை, அது வந்து இந்த ஒரு செட்டாக வரும். ஒன்று சாப்பிட்றதுனாலும் பயமாக இருக்குது. இல்லை பானிபூரி சாப்பிடணும், எல்லாம் சாப்பிடும், அது சாப்பிடணும், இது சாப்பிடணும்னு வந்தோம். எங்களை ஒன்றும் சாப்பிடப்படாம வந்துட்டு இப்போ பயந்து இந்த இட்லியை சாப்பிட்றோம். 3-4 நாளைக்கு அப்புறம் தான் இட்லி சாப்பிட்றோம். இவ்வளோ நாளும் பானம் இதுவும் இந்த இப்போ இன்னும் ஒரு ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் பரிவாசம் இல்லை. சாம்பார் எக்ஸ்ட்ரா கொண்டாடினா என்ன காணும். அப்போ சாம்பார் எக்ஸ்ட்ரா கறியெல்லாம் கொடுக்கணும். சாம்பார் கலர்கள் அக்காவுக்கு தான் கொஞ்சம் என்ன ஜோம் இல்லாமல் இருக்கு. ஆனால் வடிவாக இருக்கிறீங்க, சிரிச்சேன்னு இருப்பா. எந்த நேரம் சிரிச்சேன்னு இருப்பா. எல்லாம் மாதிரி எங்களை கவனிச்சவா, நாங்கள் தான் அவள் கவனிக்கணும். இப்போ அவள் தண்ணியை கவனிக்கிறான், எங்களை கவனிச்ச மாதிரி தண்ணியை கவனிக்கிறான். அவள் ஆனால் சொன்னோன்னா நாங்கள் செய்யறோம், நாங்கள் சொன்னோம் செய்யறோம். அதுதான் பிரச்சனை. அது ஒன்று உண்மை. பூசை செய்யணும். காலையில் பின்னேரம் வந்து இப்படி மணி அடிச்சு இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக பூவை காட்டி எல்லா இடத்துலையும் இருக்கிற பாபாவுக்கு பூசை நடக்கும். மணி அடித்து எல்லாம் பூசை நடக்கும். சந்தன குச்சி கொளுத்தி இங்கே ஒரு இது விஷயம் வந்து சாப்பாடு கடை எல்லா கடையிலையும் இந்த பெருஞ்சீரகம் கற்கண்டும் வச்சிருக்கணும். இந்த பூசி அடித்து கொண்டு போகிற சந்தன குச்சி எல்லாம் கீழே பெருஞ்சீரகம் கற்கண்டு இருக்கேன்னு இங்கே இந்தியாவில் ரெஸ்டாரண்ட்டில் எல்லா இடத்துலையும் இது வச்சிருக்கணும். சாப்பிட்டோன்னு எடுத்து வாய்க்க போடுற மாதிரி. இந்த சாப்பாட்டு கடை நாளைக்கு வியாழக்கிழமை தானே அங்கே கோலம் போடினோம். நாளைக்கு 7 மணிக்கு இங்கே வருவோம். ஏர்போர்ட்டுக்கு போகிற முதல் பார்ப்போம். நாளைக்கு வியாழக்கிழமை இன்னும் சூப்பராக இருக்குமென்னு நினைக்கிறேன். என்னடா இன்றைக்கே இவ்வளோ வியாழன் நாளைக்குனோடனே இப்போ இரவாகவே துவங்கினோம். ஒரு 10 மணிக்கே எல்லாம் சோடிக்க வலிக்கடி நம்மளாக்கெல்லாம் வச்சு தாண்டி இந்த ரெஸ்டாரண்ட்டில். இப்போ இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து சாப்பிட்ருக்கோம். இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் நல்ல ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றோம். நாங்கள் இன்றைக்கு பாபாவை திருப்பியும் ஒருக்கா போய் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நிற்கிறோம். நாளைக்கு ஏர்போர்ட் 7 மணிக்கு திருப்பி ஒருக்கா பாபா தரிசனம் பண்ணிவிட்டு 9 மணி அப்படி ஏர்போர்ட்டுக்கு இறங்குறோம். இங்கேருந்து 16 கிலோமீட்டர் ஏர்போர்ட் போக போகிறோம். இப்போ கொஞ்சம் சாமான்கள் வேண்டிட்டு இப்போ லைனில் நின்று போய் பார்த்துனாங்க. அதுவும் இடையில தான் போனாங்க. இடையில ஃபுல் லைனும் போயில இதை பற்றி போய் இரவு சாப்பிட்டுட்டு கடையில் பார்த்துட்டு நாளைக்கு 7 மணிக்கு திருப்பி தரிசனம் இருக்கா பார்த்துட்டு பாபாவை இந்த இது வாரமை எல்லாம் பார்த்துனாங்க. பாபாவோட இடமெல்லாம் நாளைக்கு பாபாவை மட்டும் பார்த்துட்டு அப்படியே 9 மணிக்கு ஏர்போர்ட். இப்போ நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு போய் சந்திப்போம். हमारे इतिहास का अभिन्न अंग है भारतीय संस्कृति के 2